மச்சான், நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. உன் முடிவு சரியான எதுக்கு நல்லா யோசிச்சுக்கோடா. முடிவு எடுக்கிற வரைக்கும் தாண்டா இது சரியா வருமானு யோசிக்கணும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கோமதியே இன்னைக்கே மொத்தமாக முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், நீ ஓவர் டோஸ் கொடுக்க போறேன்னு சொன்னப்பவே நான் ரிஸ்க்குன்னு சொன்னேன். இப்போ ஒரேடியா சாவடிக்க போறேங்கிற, எங்க மாட்டிக்க போறியோன்னு டென்ஷனா இருக்குடா. இது கொலைன்னு தெரிஞ்சதுனாலடா நான் மாட்டிப்பேன். இதை நான் தற்கொலை மாதிரி செட்டப் பண்ண போகிறேன். கோமதிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியல. அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளால் அந்த வேதனையை தாங்க முடியல. அதனால் அவள் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு செத்துட்டா அப்படின்னு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத மாதிரி கதறுவேன், அழுவேன். என் பொண்டாட்டியோட நானும் போயிடுவேன் அப்படின்னு அழுவேன். டேய் மச்சான், உன் ட்ராமாவெல்லாம் போலீஸ் கூட நம்புண்டா. ஆனா ரஞ்சிதா நம்ப மாட்டாடா. அவளுக்கு ஏற்கனவே அவன் மேல நிறைய டவுட் இருக்கு மச்சான். இப்ப திடீர்னு அவ சிஸ்டருக்கு எதாவது ஆயிட்டா அது தற்கொலைங்கிறத அவன் நம்ப மாட்டா. நீ தான் அவங்கள கொண்டுட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவங்களே நம்பிட்டு இருக்காம அவளே இறங்கி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருவா. பத்மா கொலை கேஸ்ல உனக்கு எதிராக அவ தானே எல்லா எவிடன்ஸும் கண்டுபிடிச்சா. அவ அக்காவையே கொண்டுட்டானா அவ சும்மா விட்டுருவாளா? அவ உன்னை ஜெயில தள்ளாம அடங்க மாட்டாடா. டேய், அதையே இதையும் கம்பேர் பண்ணி தயவுசெய்து குழப்பாதடா. இவர் அந்த லேடி கொலை பண்ணோன்ற நோக்கத்தோடலாம் நாங்கள் போல. என்னையும் மீறி நான் அவங்கள அடிச்சிட்டேன். யாருக்கும் தெரிய போறதில்லன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் இந்த கொலையை பக்காவாக பிளான் பண்ணி செய்ய போகிறேன். ரஞ்சிதா என்னதான் அலைஞ்சு தெரிஞ்சாலும் அவளுக்கு எவிடன்ஸ் கிடைக்க போறது. என்னடா யோசிக்கிற? இல்ல சிஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சே ஆகணுமாடா? ஏய், எனக்கு ஃபேவரா எதுவுமே நடக்கலன்றப்போ நான் என்னடா பண்ண முடியும்? நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? ஓவர் டோஸ் கொடுத்தும் கோமதி குத்துக்கல் மாதிரி அப்படியே இருக்கடா. சீக்கிரமா போய் சேர மாட்டா போல இருக்கு. அருண் கல்பனா கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த ரஞ்சிதா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. இது எல்லாம் போதாதுன்னு இந்த வித்யா வேற என்ன லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காடா. ஏய், நேத்தவ நேரா என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா. அடப்பாவி, இந்த ரொமான்டிக் ஸ்டோரியை தானே ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கணும். ரொமான்ஸை விட்டுட்டு கொலை அது இதுன்னு கிரைம் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்க. டேய், விருப்பத்தர நான் நினைச்சது எதுவுமே வேகமா நடக்க மாட்டேன். ஆனா இந்த வித்யா அவ விஷயத்துல ரொம்ப வேகமா இருக்கடா. வீட்டுல கூட லவ் பத்தி சொல்லி சம்மதம் வாங்கிட்டாடா. அவங்க அம்மா என்னடா, நீங்க மாப்பிள்ளையா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடா. மச்சான் சூப்பர்ரா. அப்படின்னா வித்யாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு மச்சான். நீ விரும்புறவங்கள விட ஒன்ன விரும்புற. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு தேவை ரஞ்சிதா மட்டும்தான். எவ்வளவு பெரிய பேரழகி வந்தாலும் அவ எனக்கு ரஞ்சிதா முன்னாடி குப்பை தாண்டா. ரஞ்சிதா தவிர எனக்கு வேற யார் மேலயும் ஆசை இல்ல. அது வரவும் வராது. ரஞ்சிதா அவ வாழ்க்கையை மீட்டு எடுக்கணும், அருணோட சேர்ந்து வாழணும்னு அதே எண்ணத்தோட ஓடிட்டு இருக்கா. கோமதிக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வந்தா மட்டும்தான் அவ என் பக்கம் வருவான். ரஞ்சிதாவை என் பக்கம் வர வச்சா மட்டும்தான் என்னால இந்த வித்யா பிரச்சனை செட்டில் பண்ண முடியும். சோ இந்த புருஷனுக்காக என்னோட அருமை பொண்டாட்டி கோமதி அவளோட உயிரை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. சொல்லுங்க சிதம்பரம் அண்ணா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அருண் சாரை ஃபாலோ பண்ணிட்டு போனா மேடம். அவர் பைக் நேரா ஒரு டாஸ்மாக் பார்ல தான் போய் நின்னுச்சு. அண்ணா, அவரே தான் உள்ள போய் வாங்கிட்டு வந்தாரா? நானும் அப்படிதான் மேடம் நினைச்சேன். ஆனா சாரு கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தாரு. வேற ஒரு ஆளு தான் சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுதானா? அவரை நானும் பார்த்தது இல்லை மேடம். ஆனா சாரும் அவரும் ரொம்ப பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் முகத்தை மறைச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துல போய் ஒட்டு கேட்டேன். ஆனா சாரு அந்த ஆளை தீனன்னு கூப்பிட்டாரு மேடம். என்னன்னா அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஸ்கல் தானா?
அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா மேடம்? நல்லாவே தெரியும். அந்த ஆள் தான் என் அக்கா புருஷன். என்ன மேடம் சொல்றீங்க? அவரு உங்க மாமான்னு தெரியாம நான் வேற மரியாதை இல்லாம பேசிட்டேன். பரவாயில்லண்ணா, அவனை மாதிரி கிரிமினலுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மேடம் எனக்கு புரியல, உங்க மாமாவை பத்தி ஏன் இப்படி பேசுறீங்க? அவரு ஏன் சாருக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும்? ஐயோ, அது ஒரு பெரிய கதைண்ணா. அந்த ஆள் நடுவுல எதுவும் செய்யாம இருந்தா இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. சரிண்ணா, அப்போ இனிமே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். வேற யாரோ தான் அருண் மனசை கெடுக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டேன். அந்த சந்தேகத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எனக்காக கஷ்டப்பட்டு அவரை இவ்ளோ தூரம் ஃபாலோ பண்ணி போயிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? சாரும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்வேன் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல. நீங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். ஓகே மேடம். தீனனை பத்தி அருணுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவர் எப்படி அவன் வலையில விழுந்தாரு? அந்த ஆள் என்ன சொல்லி அருணை இப்படி மாத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. அருண் கிட்ட அந்த ஆளோட பேசுறத இமீடியட்டா கட் பண்ண சொல்லணும். இல்லனா எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே நாசமாயிரும். ரஞ்சிதா, வாட் a சர்ப்ரைஸ். நீ எனக்கு கால் பண்ணியிருக்க, அதுவும் இந்த நேரத்தில். என்கிட்ட எதுவும் முக்கியமான விஷயம் பேசணுமா இல்லை என்ன பார்க்கணுமா? எங்கே வரணும்னு சொல்லு, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வாய் மூடு. உன்னை பார்க்கணும்னு உன்கிட்ட பேசணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல, தேவையும் இல்ல. உன்னை 4 வார்த்தை நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ தான் குடிச்சு குடிச்சு சீரழியறனா? ஏன் புருஷனையும் ஏன் குடிக்க வச்சு கெடுக்கிற? ஏமா, நான் குடிக்க வச்சு கெடுக்கிறதுக்கு அருண் சின்ன குழந்தையா? என்ன குடிக்கிறோன்னு அவன் தெரிஞ்சுதான் குடிச்சான். அத பழக்கப்படுத்தினது நீதான்னு எனக்கு தெரியும். நீதான் அவருக்கு வாங்கி கொடுத்து கெடுக்கிறனோ எனக்கு தெரியும். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை நீ அவரை குடிக்க வச்சேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா, என்ன நினைப்புல நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவரை குடிக்காரனாக்கி அலைய விட்டுட்டா நான் மாமா எனக்கு வேற கதியே இல்லைன்னு உன்கிட்ட வருவேன் நினைச்சிட்டியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அருணை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவர் இப்போ ஏதோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் மட்டும் பழைய மாதிரி சுதாரிச்சிட்டாருன்னா அப்புறம் கதை முடிஞ்சிரும். அவர்கிட்ட நீ அடி வாங்கி அசிங்கப்பட்டு அப்புறம் உன்னால ஊர்ல எங்கேயுமே தலை காட்ட முடியாம போயிடும். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைய நீ பெருசாக்கி விட்டுறாத. இதுதான் லாஸ்ட். இதோட அவரை விட்டு நீ ஒதுங்கிரு. இல்ல நீதான் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. நான் திரும்பவும் சொல்றேன், இதோட நீ அருணை விட்டு விலகிட்டா உனக்கு நல்லது. இல்லனா நீ அனுபவிக்க போற கஷ்டத்துக்கு நான் பொறுப்பில்ல. அருண், உள்ள இருக்காங்க, பேசாத. நான் அப்படியே மேலே போய்ட்றேன். சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்கு.
நான் சும்மா இருக்கணுமா? இந்த விஷயத்தை வச்சு இந்த குடும்பத்தோட தூக்கத்தை எப்படி கெடுக்கிறேன் பாரு. உள்ள வாங்க அருண். நகரு. அருண், ஆ, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஷ், சத்தம் போடாத. அத்திக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா ஏன் இப்படி பண்றீங்க அருண்? ஏய், இங்க பாரு, இது என் பர்சனல் விஷயம். கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. அருண் நெல்லுங்க. ஆ, சரி, நான் அதை பத்தி கேட்கல. இப்போ உங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்? ரஞ்சிதா மாதிரியா இல்ல கல்பனா மாதிரியா? தூங்க போற நேரத்துல எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்போவே கன்ஃபார்ம் செஞ்சுக்கணும்ல. நான் உங்களுக்காக சந்தோஷமா எல்லா சர்வீஸும் செய்யறேன். ஆனா ரஞ்சிதாவை நினைச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு மாத்தி சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேணாம். நான் வெளியவே சாப்பிட்டேன். அம்மா கிட்ட மாட்டி விடாம இருந்தாலே போதும். புரியுதா? அருண், ஆ, என்ன? குட் நைட். ஏய், அருண், டேய் இங்க வாடா. டேய் எதுக்குடா அவளை அடிச்ச? பொண்ணுங்க மேல கை நீட்டுற பழக்கம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? டேய், 3 பொண்ணுங்களோட பிறந்தவன் தானடா நீ. பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உன்னை சொல்லி சொல்லி தானடா வளர்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டியா? இப்படி அடிச்சது அசிங்கமா தோணல உனக்கு? ஒரு பொண்ணு மேல கைய வைக்கிறவன் மனுஷனே இல்லடா. உன் புத்தி ஏன்டா இப்படி கெட்டு போச்சு? வர வர ஏன்டா இப்படி மோசமா மாறிக்கிட்டே வர? மாமா என்னாச்சு மாமா? கல்பனாவை இவன் அடிச்சிட்டான்டா. ஐயோ, அம்மா, நான் அடிச்சது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனா அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அவ என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அதுக்காக அடிப்பியா நீ? உன் கை விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்திருக்க. அறிவில்ல உனக்கு? அண்ணி, பொண்டாட்டிங்கிற உரிமையில அடிச்சிட்டாரு. அத போய் ஏன் பெருசுபடுத்திக்கிட்டு? அருண் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுறா பாத்தியா? கல்யாணம் ஆகலைனாலும் பொண்டாட்டிங்கிற நினைப்புல தான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காடா. அவளோட அன்பை புரிஞ்சுக்காம நீ கை நீட்டினது தப்புடா. இப்பவே நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. அத்த, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? இதை இப்படியே விட்டுருங்க. இல்ல கல்பனா, புருஷனா இருந்தாலும் சரி, நம்மள அடிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரி, நான் அவ கிட்ட சாரி கேட்டுறேன். கல்பனா, ஐ எம் சோ சாரி. பரவாயில்லங்க. நீங்க எல்லாருமே நான் அவளை அடிச்சங்கிறதுக்காக திட்டுறீங்கல்ல. ஆனா அவ என்ன பண்ணான்னு யாராவது கேட்டீங்களா? என்னடா செஞ்சா? அது எப்படி நான் சொல்றது? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அண்ணி, போதையில தடுமாறி கீழே விழ போனாரு. நான் அவரை தாங்கி பிடிச்சேன். அதுதான் அவர் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு அண்ணி. டேய், இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுடா. இப்படி தினம் குடிச்சிட்டு வந்து உன்னை நீயே அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? டே அருண், குடிப்பழக்கங்கிறது ஸ்லோ பாய்சன் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கடைசியில் அது உன் உயிரையே குடிச்சிடும்.
நேத்து தான் ஏதோ டென்ஷன்ல இருந்தா குடிச்சிட்டு வந்தேன்னு பார்த்தா இன்னைக்கும் அதே தப்ப செஞ்சுட்டு வந்திருக்க. இந்த பாரு, இது நல்லதில்ல அருண். இது உன்னையும் அழிச்சிரும், இந்த குடும்பத்தையும் அழிச்சிரும். இத்தனை வருஷமா எங்க பையன் வழி தவறி போயிடுவானோங்கிற பயம் இல்லாம இருந்தோம்டா. போற காலத்துல அந்த டென்ஷனை கொடுத்துருவ போல இருக்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறம் நீ விடவே முடியாது. இப்பவே இந்த பழக்கத்தை தொலைச்சு தலைய முழுகிடுடா. என்னங்க ஆளாளுக்கு இவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? காலையில அவ்வளவு தூரம் இவங்கிட்ட பேசிருக்கோம். எல்லாத்தையும் இந்த காதல வாங்கி அந்த காதல விடறதுக்காட உங்ககிட்ட சொன்னேன். இவன் திருந்தணும் தானே சொன்னேன். ஆனா இவன் திரும்ப அவன் குடிச்சிட்டு வந்து நிக்கிறானா? அப்புறம் நம்ம வார்த்தைக்கு என்னங்க மதிப்பு இருக்கு? நம்ம பேச்ச மீறி குடிச்சிட்டு வந்தவனுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. டேய், நீ வீட்டை விட்டு வெளியே போடா. குடிச்சிட்டு இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வெளியில போ, வெளில போடா, வெளியில போடா. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. குடிச்சதுனாலதான் புத்தி தடுமாறி போய் கல்பனாவை அடிச்சிருக்கான்டா. இவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமா வருது. இத பாரு, இவன் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. வெளிய போ சொல்லு, வெளிய போ சொல்லு. விடுமா. அம்மா, இவனை வெளிய அனுப்புனா நேரா அந்த ரஞ்சிதா வீட்டுக்கு தான் போவான். திரும்ப இவனுக்கு அவ ஊத்தி கொடுப்பா, வீட்லயே வச்சுப்பா. அப்படி நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா? ரஞ்சிதா தான் உனக்கு ஊத்தி கொடுத்தாளா? சொல்லுடா. அம்மா, அவதான் ஏதோ சொல்றானா, நீங்களும் அப்படியே நம்புவீங்களா? ரஞ்சிதா மேல இருக்கிற கோவத்துல நியாயமே இல்லாம பேசாதீங்கம்மா. இவ்ளோ நாள் அவ நம்ம கூட தானே இருந்தா. அவ எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாதா? டேய், அவ நம்ம எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு தானே இருந்தா. அவ யோகிதா என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல. நான் அடிச்சு சொல்றேன், குடி பழக்கத்தை பழக்கப்படுத்தி அவதான் இவன் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறா. அக்கா, ரஞ்சிதா நல்லவ. தன்னை மீறி கூட அவளால அப்படிலாம் யோசிக்க முடியாது. வேற யாரோ தான் அண்ணனை குடிக்க வச்சு கெடுக்க பாக்குறாங்க. ஏய், யார் அவன சொல்லு. என் பையன் வாழ்க்கை கெடுக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவனை தொடப்ப கட்டையால வச்சு வளாசு வளாசுன்னு வளாசிடுறேன். அம்மா, நீ விளாச வேண்டியது அந்த ரஞ்சிதாவதான். ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த சுதா தான் அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. அக்கா, உனக்கு பிடிக்கலனா உன் இஷ்டத்துக்கு பழி போடாத. அவ குடிக்க வச்சத நீ பாத்தியா? அவ செய்யலன்னு உன்கிட்ட ஆதாரம் இருக்காடி? ஏய், போதும் நிறுத்துறீங்களா? என்னை யாரும் குடிக்கலாம் வைக்கல. எனக்கு நிம்மதி வேணும், அதுக்காக தான் நானே குடிச்சேன். வீட்டுக்கு வந்த எல்லாம் சண்டை போட்டு அதையும் கெடுக்குறீங்க. திரும்ப போய் குடிச்சிட்டு வந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். ஏய், வாய் மேலே போடுவேன். ஏய், உன்னால நாங்க தாண்டா நிம்மதியை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கோம். இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு திரும்பவும் போய் குடிப்பேன்னு சொல்ற. அப்படின்னா நீ திருந்தவே மாட்டியாடா? இனிமே இப்படி குடிகாரனா தான் தெரிய போறியா? அம்மா, நான் என்ன சொல்றேன்? என்னடாச்சு? பாத்துடா, பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சுதா, அவனுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடு. சரிங்கம்மா. குடுமா, தண்ணி குடி. வா வேதா, வா வா. அம்மா,
என்ன தர்ஷு? தூக்கம் வருதுமா, வாமா. அம்மா பால் குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ போய் படு. இப்பவே வாமா. வாமா. தர்ஷு, சரி இரு வர வர. சரி வா. மா, வாமா. கோமதி, உன் மேல எந்த தப்பும் இல்லைம்மா. ஒரே ஒரு தப்பு, நீ ரஞ்சிதாவுக்கு அக்காவா பிறந்தது மட்டும்தான். ரஞ்சிதா கூட நான் வாழ்றதை ஏற்றுக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் அது பிடிக்கவே மாட்டேங்குது. நானும் உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், அதையும் நீ கேட்கல. நிம்மதியாக போய் சேரு.